leverage hard relationships. ஹார்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கரடு முரடான ரிலேஷன்ஷிப். நம்ம ஒருத்தரை பார்த்தாவே என்னடா இவனை வந்துட்டானா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை எப்படி லிவரேஜ் பண்ணுறது, எப்படி சரி பண்ணிக்கிறது, பிக் ஐடியா. யுவர் மோஸ்ட் சேலஞ்சிங் ரிலேஷன்ஷிப் கேரிஸ் வித் இட் த சீட்ஸ் ஆஃப் யுவர் கிரேட்டஸ்ட் growth. நம்ம யாரு கூட ரிலேஷன் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், அவங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கமோ, அங்கே தான் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் growthக்கு உண்டான விஷயம் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. The relationship that tests, frustrates or irritates you the most actually is one of your greatest blessings. நம்ம எந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம், நம்மளை டெஸ்ட் பண்ணுறான், நம்மளை எரிச்சல் படுத்துகிறான், அந்த மாதிரி ஒருத்தர் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க தான் உண்மையாலுமே நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு கிரேட்டஸ்ட் blessings. Why? ஏன்? Because it reveals to you the very beliefs or fears and false assumptions that most limit you. ஏன் உங்களுக்கு வந்து அது கோபம் வருது, அவர் சொல்றதுல கோபம் வருது ஏதாவது இருந்துன்னா அதனுடைய மெயின் ரீசன் என்னவாக இருக்கும்னா, the beliefs or fears and false assumptions that most limit you. அது உங்களை லிமிட் பண்ணிட்டு இருக்கிற பயமோ இல்லது ஃபால்ஸ் அசம்ஷனோ உங்களுக்கு அதில் இருக்குன்றது தெரியும். Get that and you can step into your NLG, that is next level of greatness. நீங்க ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க, ஏன் அவர் கூட பேசுறதுக்கு கோவப்படுறோம், ஏன் அவர் நம்மகிட்ட பேசினாவே நமக்கு இரிட்டேஷனாக இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணீங்கன்னா you will go to next level of greatness. What I am suggesting to you is that if you choose to do so, you can leverage your hardest relationship into your greatest success. இந்த மாதிரியான ரிலேஷன் கூட நீங்க தொடர்ந்து என்ன சொல்ல வராங்க, என்ன செய்ய வராங்க, ஏன் நமக்கு பிடிக்கலங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. யூ கேன் லிவரேஜ் யுவர் ஹார்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன்டு யுவர் கிரேட்டஸ்ட் சக்ஸஸ். அதை நீங்கள் எதுவாக மாற்றிக்க முடியும், யுவர் கிரேட்டஸ்ட் சக்ஸஸாக மாற்றிக்க முடியும். எப்போ? நான் என்னன்னு பார்த்துடணும், ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் அவர் என்கிட்ட பேசினா எதுக்காக கோவப்படணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணோம்னா நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். The people you can't stand can actually transform your life. யாருக்கு முன்னால நம்ம வந்து இவங்கிட்ட பேசுறதோட சும்மா இருக்கிறது மேல், இவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாதுன்ற ஒரு ஆள்கிட்ட நின்று அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறோமோ, they actually transform your life and help you become happier, healthier and more successful. அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி வேறு உலகத்துக்கு நம்ம போகும்போது நம்ம ஹாப்பியராகவும் ஹெல்த்தியராகவும் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகும். அன்பிலீவபிள் isn't it? இதை நம்பவே முடியல தானே? The best in business and in life use that aggravating relationship to discover what's keeping them small. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் இதே தான் சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை அக்ரெசிவாக ஃபியராக என்னத்தை பார்க்குறோமோ அதில் தான் நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜை தாண்டி போகலை அப்படிங்கிறத அங்கே தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். They ask themselves what are the beliefs that they are running that allow them to get so provoked by this person. நீங்கள் அந்த மாதிரி யோசனை பண்ணிங்கன்னா தான், ஏன் நான் இவரை பார்த்த உடனே கோபமோ என்னுடைய கோபம் ஆத்திரம்லாம் ஏன் வெளியே வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய எந்த பர்டிகுலர் பிலீஃப் நம்மளை வெளியே கொண்டு வர முடியாமல் தடுக்குதுங்கிறத நமக்கு தெரியும். They have the outright bravery to go deep and see the fears that the person triggers versus making it all about the other person being wrong, incompetent, ignorant or whatever other labels we generally use to avoid looking in the mirror and assuming personal responsibility. ஸோ ஏதோ ஒரு ரீசனால் நம்ம அவரை பார்க்கவோ பேசவோ பிடிக்கலைன்னா
எப்படி நம்மளை வந்து ஒரு கண்ணாடியில் பார்த்தோம்னா தான் நம்ம உருவம் தெரியுது, அதே மாதிரி அவர் நம்ம உருவத்தை அப்படி பார்க்குறாரு. அவரு தான் நம்மளுடைய ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன். அது ஏன் நம்மளுடைய ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன், நம்மளை ஏன் அவர் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தரோவாக அனலைஸ் பண்ணி தைரியமாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுடைய உண்மையான உருவத்தை தெரிந்து கொள்ள முடியும். And the great ones use what they learn to build greater self-awareness, authentic power and personal understanding. உண்மையாலுமே கிரேட் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை தான் செல்ஃப் அவேர்னஸுக்காகவும் பவர் அண்ட் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் தட் as you become a more extraordinary human being, every element of your outer world must change accordingly. Just has to. So the more remarkable you become, the more remarkable will be the professional and the personal life you will create. இந்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்க முயற்சி செஞ்சீங்கன்னா, நீங்க நீங்க மாறுறது மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி மாற இருப்பாங்க. இவர்கிட்ட சக்தி இருக்கு, இவரை சார்ந்து நம்ம இருந்தோம்னாவே நம்ம வந்து ஒரு ஒரு வெற்றியை கொண்டாடிடலாம், வெற்றியை அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வர்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ணணும். இன்னர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிரியேட் அவுட்டர் ஒன்ஸ். நம்மளுடைய இன்னர் செல்ஃப்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அது வெளியே இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் பண்ணி அவங்களையும் மாற்றும். No two people see the world in precisely the same way. ரெண்டு மனிதர்கள் இந்த உலகத்தை ஒரே மாதிரி பார்க்கறதே இல்லை. How could we, as each of us have had different experiences on the journey through our days? அப்போ எத்தனையோ பேர் நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் நம்மள மாதிரியே ஒரு விஷயத்தை பார்க்கணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? What a word or an event means to you might mean something totally different to me. உங்களுக்கு ஒரு வார்த்தை இல்லை ஒரு ஈவெண்ட்டு என்ன அர்த்தத்தை கொடுக்குதோ அது எனக்கு வேற அர்த்தத்தை கொடுக்கலாம். What a gorgeous opportunity then is the intersection of two people who view the world differently. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்த்து பேசிக்கும் போது, அவங்க ரெண்டு பேரும் மீட் அவுட் ஆகும்போது, அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நிச்சயமா இரண்டு டிஃப்ரெண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வெற்றிக்கு உண்டான விஷயம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல அவாய்ட் பண்றோம், நம்ம அதிகம் பேச மாட்டேங்கிறோம். இல்லை இவங்க கிட்ட பேசணும்னா புரிஞ்சிக்க மாட்டான், வேற யார்ட்டையாவது பேசலாம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நினைக்கும் போது we are getting very great opportunity. We can embrace that connection to learn, grow and elevate the very people we are. ஸோ அந்த மாதிரியான இன்டர்செக்ஷன் எப்பெல்லாம் ஒருத்தர் மாற்று கருத்தோட ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவரு கூட நிதானமாக நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண விரும்புகிறோமோ, எப்போ அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ண விரும்புகிறோமோ, அப்போ கனெக்ஷன் பண்ணிக்கிறோமோ, அப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம், நம்மளை வளர்த்திக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் என்ன, நம்மளை எலிவேட் பண்ணிக்கிறோம். And the growth and inner expansion that we experience from that one challenging relationship will change the way we relate in every other relationship. ஸோ நம்மளுடைய க்ரோத், இன்னர் எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தரை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வந்து நம்மளுடைய இதே பார்த்தீங்கன்னா வேறு வியூவாக இருக்கும், ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஈஸியாக அவங்க கூட மூவ் பண்ணுறத நம்மளால் உணர முடியும். Improve the way you show up in one relationship and you will improve the way you show up in every other relationship. Exciting, no? So எப்போ ஒருத்தர் கூட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுறதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாரும் கூடயும் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறத இம்ப்ரூவ் பண்ணும், பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். நாட் ஓன்லி தட் பட் இட் வில் சேஞ்ச் ஹூ வி ஆர். அது மாத்திரம் இல்லை, நம்ம யார் அப்படிங்கிறதையே மாற்றும். We will never be the same as we stretch and expand from what we discover in that difficult interaction. ஸோ நம்ம கஷ்டப்படுறோம், அவங்ககிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம். அப்படிங்கும் போதே நம்ம நிறைய விஷயங்களை உணர்வோம். அப்படி உணரும்போது நம்ம அதுக்கு முன்னால் இருந்ததை விட நிச்சயமாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இம்ப்ரூவ்டாக தானே இருக்கும்.
we will be stronger, wiser, bigger and better, and that will revolutionize everything forever. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதாவது யார் ஒருத்தர் நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டுறாங்களோ அவங்க நம்ம முன்னேறதுக்கு எந்த விதத்திலையும் உபயோகப்பட மாட்டாங்க. யார் ஒருத்தர் இல்லைங்க இப்படி இல்லையே, ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க, இப்படி பண்றீங்க, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது நம்மளால அந்த இடத்துல உடனே அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கலாம். என்னடா நம்ம எல்லா ஆக்ஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம், இந்த டைம்ல வந்து இவன் இது மாதிரி சொல்றானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்த இது சரியா இல்லையான்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கணும்னு வச்சுங்களேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணி, எப்பா நான் என்னுடைய ஐடியாவை சொல்றது கரெக்டா தப்பான்னு சொல்லுன்னு நம்ம உட்கார வச்சு சொன்னோம்னா, எப்பா எனக்கு வேற வேலை இருக்குது நான் போறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிமா. சரி சரி, போர் அடிக்கிறியா, என்னையா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, வேற யாரையாவது பார்த்து சொல்லு அப்படின்ட்டு போவோம். அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்ம சொல்றதை கேட்டு அதை நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ ப்ரொஜெக்ஷன் பண்ணினாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்க நமக்கு, இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த சரி தப்புன்னு எப்போ புரிஞ்சிக்க முடியும்னா இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த இன்னொரு ஆங்கிள் அப்படிங்கிறது இன்னொரு மனிதனாக இருந்ததுன்னா அதுதான் பெஸ்ட். ஒரு கம்ப்யூட்டரால தன்னால டிசைட் பண்ணி இது சரி இது தப்புன்னுலாம் சொல்லவே தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளார அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு. அவனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜை ஸ்டோர் பண்றோம், எவ்வளவு சவுண்டு ஸ்டோர் பண்றோம், எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு எழுத்துக்கள், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை விஷயங்கள் அவனுக்குள்ளார இப்போ பதிவாயிருக்கு பாருங்க. அத்தனையிலையும் அவன் அனலைஸ் பண்ணி அவனுடைய கண்கள் மூலமா அனலைஸ் பண்ணி அவனுடைய மூளையில போட்டு களைஞ்சி அடிச்சு ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு அவனுடைய ஃபீல்டில் நமக்கு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய அவுட்புட். ஆனால் அது நம்மளால் ஜீரணிக்க முடியாததாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், சரிங்க நீங்கள் சொல்கிற இதை வந்து நான் கேட்டுக்கிறேன், நான் அனலைஸ் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னோம்னா அவரும் ஹாப்பி ஆயிடுவார். நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துலேருந்து சரி பண்ணி போனோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். டெஃபினட்டாக நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும், இல்லைங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ்.